இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆகஸ்ட் 18, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். முதல் வாசகம் பழமொழியாகமம் அதிகாரம் 9 வசனங்கள் 1 - 6 முடிய படித்துள்ளலாம். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி 7 தூண்களை மறுத்து நிறுத்தினது. தன் பலி மிருகங்களையும் கொன்று பழச்சாற்றையும் கலந்து வார்த்து விருந்து செய்தது. அது தன் ஊழியக்காரிகளை கோட்டைக்கும் நகரத்தின் மதில்களுக்கும் அனுப்பி சிறுவனாய் இருப்பவன் எவனும் என்னிடம் வருவானாக என்று சொன்னது. விவேகம் இல்லாதவர்களுக்கு உரைத்ததாவது, வாருங்கள், என் அப்பத்தை உண்டு உங்களுக்காக நான் கலந்து வைத்திருக்கும் பழச்சாற்றை குடியுங்கள், சிறுபிள்ளைத்தனத்தை விட்டுவிட்டு வாழுங்கள், விவேகத்தின் வழிகளில் நடந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய 2ஆம் வாசகம் அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 15 முதல் 20 முடிய. உங்கள் நடத்தையை பற்றி கருத்தாயிருங்கள், ஞானமற்றவர்களாய் நடக்காமல் ஞானிகளாக நடந்து கொள்ளுங்கள். நாம் வாழும் காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள், இது பொல்லாத காலம். எனவே அறிவுரைகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என அறிந்து உணருங்கள். குடிமயக்கத்திற்கு இடம் கொடாதீர்கள், அதனால் ஒழுக்கக்கேடுதான் விளையும். தேவாவியிலே நிறைவு பெறுங்கள். தேவாவியவிய சங்கீதங்கள், புகழ்பாக்கள், பாடல்கள் இவற்றை கொண்டு உரையாடி ஆண்டவருக்கு உளமாற இசைவாடி புகழுங்கள். இங்கனம் கடவுளும் தந்தையுமானவருக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அனைத்திற்காகவும் எந்நேரமும் நன்றி கூறுங்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 51 முதல் 58. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் மிக முக்கியமான காரியம். அதே காரியம் சென்ற வாரம் அதற்கு முந்தின வாரமும் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி. என் தசையை சென்று என் ரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளான், நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன். பாருங்க, வானிலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போல் அன்றவர்களோ இறந்தார்கள், இவ்வுணவை தின்பவனோ என்றுமே வாழ்வான். நாம் உண்பதற்கு இவன் தன் தசையை எவ்வாறு அழிக்கக்கூடும் என்று யூதர் தமக்குள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, இது கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னவுடன் அங்கே முக்கல் முனகல் எல்லாம் உண்டாயிற்று. அவர்கள் தசையை தின்பதா, ரத்தத்தை குடிப்பதா, மிதமிஞ்சி போகிறது, ஓடிட்டாங்க நிறைய பேர். அன்றே அவரை விட்டு அகன்றார்கள். பல பேர் அன்றை விட்டு அகன்றார். 12 பேர் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. இயேசு நீங்களும் போகலையான்னு கேட்டிருப்பாரு இல்லையா? கேட்டாரு. ரொம்ப அழகாக சொன்னார். நாம் சென்ற வாரத்தில் நாம் கேட்ட அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்ல? உடலும் ரத்தமும், கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் அவருடைய வார்த்தை இல்லை குழைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அவருடைய வார்த்தை, இந்த உடலும் ரத்தமும் வார்த்தை. இட் இஸ் நத்திங் பட் இறை வார்த்தை. ஆகவே இந்த வாசகத்திற்கு பின்பாக நமக்கு இன்று குறிக்கப்படாத வாசகம், பீட்டர் ஒரு அழகான பதில் சொல்லியிருப்பாரு. நீங்க போகலையா அப்படின்னா அழகா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அவரு ரத்தத்தையும் உடலையும் கொடுக்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எங்களுக்கு கொடுங்க, நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனா அவர் சொல்லல. அதுதான் நம்ம முதல் வாசகத்துல பார்க்கிறோம். குழந்தைகளை வரவழைத்து இந்த ஞானம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு பரிமாறுகிறது, அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டுகிறது, அந்த பேங்க்வெட் நடத்துகிறது இல்லையா? பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம்ல, டு த ஃபூல் she says come and eat my bread. To the fool she says come and eat my bread. பாருங்க, இந்த ஃபூல்ஸ் எல்லாம் அவரோட நின்றுகிட்டே இருந்தாங்க. இந்த வார்த்தை மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஞானிகளாகவும் அவர்கள் விவேகிகளாகவும் இந்த உலகத்திலே அவர்கள் மறைநூல் அறிஞர்களாகவும் அவர்கள் அந்த மறைநூல் வழக்கறிஞர்கள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அங்கே தங்களை அறிவாளிகள் என்று நினைத்தவர்கள் இந்த வார்த்தையின் மட்டில் இடரல் அடைந்து போயிட்டாங்க. ஆனா இவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். யாரு? ஃபூல்ஸ். பிகாஸ் அவர்கள் ஃபூல்ஸ். பாருங்க, இவர்களுக்கு தான் இந்த ஞானம். அப்போ இந்த பீட்டருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது ஃபூலான வார்த்தை இல்லை. இப்ப பாருங்க, ஒரு வார்த்தை சூப்பரா சொல்லுவார் அவரு, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உண்டு. வாழ்வு தரும் வார்த்தை. இன்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை தின்பவன் வாழ்வான் என்று சொல்கிறார். அதற்கு பதில், அந்த வார்த்தைக்கு பதில் எப்படி ஞானமான பதிலாக மாறுகிறது பாருங்க. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உண்டு. அந்த வார்த்தைகள் தானே என்னை வாழ வைக்கும். நான் யாரிடம் போவோம்? ஆகவே நாங்கள் சாக விரும்பவில்லை. நீர் என்று சொன்னவாறே உம்மோடு இருந்து உம்மை நாங்கள் தின்று உம்மை குடித்து உம்மோடு நாங்கள் வாழ விரும்புகிறோம். ஏனால் நீர் நித்தியத்துக்கும் வாழ்கிற கிறிஸ்து, நீர் வானுலகத்திற்கு எங்களை அழைத்து செல்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. இப்பொழுது நாங்கள் எப்படி மற்றவர்களோடு போக முடியும்? பாருங்க, இந்த வார்த்தை தான் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டும். இன்றைய வாசகம் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. we are eating nourishment. கடவுளுடைய அந்த உடலையும் ரத்தத்தையும் நாம்
உண்கிறோம். இன்று நாம் காண்கிறதை போல இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இந்த மண்ணில் கிடைக்கின்றவற்றை உண்டு வாழ்ந்து இந்த மண்ணிலே மடிந்து போகின்றது. வேற எங்கேயாவது போகுதா? மடிந்து போகின்றது. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆனா விண்ணிலிருந்து வந்ததை நீங்கள் உண்பதால் நீங்கள் இந்த மண்ணிலே மடிந்து போகாமல் நீங்கள் என்னோடு விண்ணுக்கு நீங்க வந்துருவீங்கன்னு சொல்றாரு. So we are gifted. நாம இந்த ஸ்பெஷல் பீப்புள் நாம உண்மையிலேயே தனித்துவமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் பயிரையும் கூட களையையும் இருக்கிறது. அப்ப களையை நாங்கள் எடுத்து விடட்டுமா, நாங்கள் அறுத்து விடட்டுமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இல்ல, அது கூடவே வளரட்டும். ஒரு நாள் ஒரு அறுவடையின் பொழுது எது களஞ்சியத்தில் சேர்க்கப்படும்? இந்த பயிர் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அந்த களையானது அது சுருட்டி வைத்து எரிப்பதற்காக அது சுருட்டி வைக்கப்படும், அது உருட்டி வைக்கப்படும். பாருங்க, கட்டாக கட்டி வைக்கப்படும். இன்று நாம் பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகள் நம்ம நிறைவேறுகிற வார்த்தையாகத்தானே இருக்கிறது. ஆகவே இன்று பவுல் நமக்கு 2ஆம் வாசகத்தில் சொல்லித்தராரு, ஜாக்கிரதையாக. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுவாரு, திருச்சபையை சாராதவர்களிடம் நீங்கள் ஞானமோடு பழகுங்கள் என்று சொல்கிறார். அந்த விவேகமும் ஞானமும் வேணும். ஏன்னா இன்னைக்கு வாசகம் பவுல் நமக்கு சொல்லித்தராரு, அவர்களோடு நீங்க சேர்ந்துராதீங்கன்னு சொல்றாரு. அவர்களோடு தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி நாம் அந்த தோட்டத்திலே ஆதாமுக்கு வாழ்வும் சாவும் ரெண்டும் தனித்தனி மரமாக இருந்தது. ஆகவே வாழ்வின் மரமும் இருந்தது, சாவுக்குள்ளான மரமும் இருந்தது. அவன் எதை தேர்ந்தெடுத்தான்? மாட்டிக்கொண்டான். ஆகவே இன்று நம் கண்முன் நம் வீடு, எதிர் வீடு, பக்கத்து வீடு, நம்முடைய அலுவலகம், நம்முடைய வேலை செய்கிற இடம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய யாராக இருந்தாலும் நெருங்கி பழகும் பொழுது அவர்கள் இந்த கிறிஸ்துவின் அப்பத்தையும் இரத்தத்தையும் உண்ணாதவர்களாக இருந்தால் அவர்களிடம் நாம் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பதைத்தான் ஞானம் என்று சொல்லித் தருகிறார் என்று பவுல். அந்த ஞானத்தோடு அவர்களோடு நீங்கள் பழகுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஞானத்தை நாம் அடைவதற்கு நாம் ஞானமாக நடந்தால் தானே அதை செய்ய முடியும். ஆகவே நாம் பலரை பார்க்கிறோம் இல்ல, அவன் கூத்தாடும் போது இவனும் சேர்ந்து கூத்தாடுறதும், அவனோடு கேளிக்கைகளோடு அவன் செய்கின்ற அந்த புற தெய்வங்களுக்கு மட்டில் அவன் காட்டுகிற அந்த அக்கறையோடு சேர்ந்து நாமும் சேர்ந்து அந்த அக்கறைக்குள் உட்படுவது. கேட்டா மத நல்லிணக்கம்ங்கிறது, அது கேட்டா சகோதரத்துவம்ங்கிறது, மண்ணாங்கட்டிலாம் தேவையில்லைங்கிறார் கிறிஸ்து. ஏன்னா அவர்கள் எல்லாம் சாவதற்காக வாழ்கிறார்கள். இது யார் வேணா எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். எல்லோருமே இந்த உலகத்தில் செத்து போவதற்காக வாழ்கிறார்கள். உயிர்ப்பு என்பது கிடையாது. யார் உயிர்க்க முடியும்? அதைத்தான் நற்செய்தி நமக்கு அறுதியிட்டு கூறுகிறது. என் தசையை தின்று என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீ வாழ மாட்ட. நீ குடிச்சிட்டா நீ தான் வாழ்வ. அப்ப நிச்சய வாழ்க்கை, உயிர்ப்பு என்பது நமக்கு மட்டுமே உண்டு. ஆனால் நாம் இந்த களைகளோடு சேர்ந்து வளரும்படி நாம் அமைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? இந்த கலைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த கலைகள் நம் முன் எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு கிடைப்பதை போல அதற்கும் கிடைக்கிறது இல்லையா? அவனும் செழித்து வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே செழித்து வளர்கிறதை பொறாமைப்படாதே என்று சங்கீதங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவனை பார்த்து பொறாமைப்படாதே. ஏன்? அவன் செழித்து என்னதான் வளர்ந்தாலும் அவன் வாழ்வு பெறப் போவதில்லையே, நீதான் வாழ்வு பெறப் போகிறாய். ஆகவே நீ பொறாமைப்படாதே. நாம் அன்பு செய்வதற்காக நமக்கு அயலான் கொடுக்கப்படுகிறான் இல்ல. நாம் எப்படி அன்பு செய்வோம் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக, நாம் எவ்வாறு திருடக்கூடாது, எவ்வாறு நாம் கொள்ளையிடக்கூடாது, பிற பொருளுக்கு நாம் எவ்வாறு ஆசைப்படக்கூடாது, பிறர் மேல் வஞ்சகமாய் நாம் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக நமக்கு முன் பலர் வஞ்சகமாகவும் திருடர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்க்கிறோம். நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். கொள்ளையிடுபவர்களாகவும் வஞ்சகமாகவும் நம்ம பேசி முடியாத அவ்வளவு பேர் இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஆக போகிறது? நாம் மட்டும்தானே உயிர்க்க போகிறோம். நாம் அதை பற்றி எல்லாம் பெரிதாக கவலை கொள்ளக்கூடாது. ஆகவே ஞானத்தோடு நாம் இதை பார்க்க வேண்டும். இது ஏன் நடக்கிறது? ஏன் இவ்வாறு நடக்கிறது? பாருங்க, இன்னைக்கு பவுல் அழகா சொல்லுகிறார், இறை சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி இதெல்லாம் நடக்கும்? முக்கியமான ஒரு பஞ்ச் அங்க அவர் வைக்கிறார். எப்படி நடக்கும்? நாம் அடிக்கடி செய்யாத காரியத்தை அவர் சொல்லி காண்பிக்கிறார். என்ன சொல்றாரு? தேவாவி ஏறிய சங்கீதங்கள், புகழ்பாக்கள், பாடல்கள் இவற்றை கொண்டு உரையாடி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உரையாடுகிறது, உரையாடி. நாம பொதுவாகவே இதெல்லாம் படிச்சுட்டு தூங்கிடுவோம்.
அல்ல, ஜெபம் பண்ணி தூங்கிடுவோம். ஆனா இத உரையாடினால்தான் இது இன் அண்ட் அவுட் என்னன்னு தெரியும். இது அவர் சொல்றார், நீங்கள் வாழும் இந்த காலம் பொல்லாத காலம், இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று சொல்ல, முற்றும் பயன்படுத்துங்கள். நீங்க தொய்வா இருந்துடக்கூடாது. ஆகவே உங்கள் முன் நடப்பவைகள் என்னென்ன என்பதை நீங்கள் உய்த்துணர்பவர்களாக அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் இறைவன் ஏன் இதையெல்லாம் செய்கிறார் என்பதை நீங்கள் உய்த்துணர முடியும். இல்லாவிட்டால் நீங்க சேர்வாரோடு சேர்ந்து நீங்களும் இந்த மண்ணுக்கு இரையாகி போவீர்கள், நீங்கள் உயிர்க்க முடியாது. ஆகவே நாம் உரையாடுதல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. யாரோடு உரையாட வேண்டும்? நம்மை போன்ற திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கி உண்கின்ற மக்களோடு தான் உரையாட முடியும். மற்றவர்களோடு இந்த சங்கீதங்களை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ மற்ற காரியங்களை பற்றி உரையாட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து இஸ் நாட் a selling material. We cannot sell Jesus Christ to anyone, right? நம்ம யாரிடமும் இயேசுவை புகுத்த முடியாது. அப்படி புகுத்தப்பட்டவர்கள் ஒரு நாள் மறுபடியும் திரும்பி போய் விடுவார்கள் அவர்கள் இடத்திற்கு. ஆகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், we have been called, especially we have been called to live forever. அதுதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். அந்த கிஃப்டட் பீப்புள் நீங்க தான் அப்படின்னு சொல்றார். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்களே இயேசு கிறிஸ்துவை விட்டு. அங்கே நின்றவர்கள் அந்த செம்படவர்கள் பாருங்க, அவர்கள் மொழி இல்லாதவர்கள். ஆனால் பாருங்க, அவர்களிடம் வெளிப்பட்டது ஞானமான வார்த்தை. அப்போ கடவுள், அதனால தான் இயேசு கிறிஸ்து கடவுளை பார்த்து சொன்னாரு, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் நீர் மறைத்ததை இந்த சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே என்று சொன்னார். அந்த வார்த்தை பாருங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அது எவ்வளவு அழகாக அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்களுக்கு, குழந்தைகளை போல இருக்கிற இந்த அப்போஸ்தலர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அந்த முதல் வாசகம் சொல்லுது, குழந்தைகளை அழைத்து சிறுவர்களை அழைத்து அந்த ஞானம் அது பகிர்வு செய்தது என்று சொல்கிறது இல்லையா? the fool பார்க்கிறோம் அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? the fool, to the fool she says, come and eat my bread என்று சொல்கிற அந்த வார்த்தை பார்க்கிறோம். பாருங்க, இன்று ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு இவ்வளவு அழகா சொல்லிட்டாரே, இது தேவாவிய சங்கீதங்கள், புகழ்பாக்கள், பாடல்கள் இவற்றை கொண்டு உரையாடி ஆண்டவருடைய உளமாற இசைவாடி புகழுங்கள். இங்க நம் கடவுளும் தந்தைமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர் அனைத்திற்காக இந்நேரம் நன்றி கூறி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ற அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல. பாருங்க, இன்னைக்கு நாம இந்த சங்கீதங்களை எல்லாம் படிக்கிற பழக்கம் நமக்கு ரொம்பலாம் இல்லையே. ஏன்னா நமக்கு நிறைய புரியறது இல்லையே. யோவேல், ஆமோஸ், சக்கரியாஸ், தானியேல், அப்புறம் திருவெளிப்பாடு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஏதாவது நமக்கு நிறைய புரிந்தவர்கள் நம்மிடம் இருக்கின்றோமா? பாருங்க, அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் இதையெல்லாம் உரையாட வேண்டும், டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் உங்களிடம் ஞானம் வளரும். அப்பதான் கடவுள் யார் என்பதை அறிய முடியும். இன்னைக்கு ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம படிச்சிருவோம். ஏன் நான் இந்த ஒரு சங்கீதம் 82 இது ஏன் நான் இன்னைக்கு இதை படிக்க விரும்புகிறேன் என்றால், இன்று நம் முன் இது நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது. இன்று தான் இது எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த சங்கீதம் இன்று நம்மோடு நிறைவேறுகின்ற, நம்மை கடந்து போகிற சங்கீதமாக இருக்கிறது. நம்மை கடந்து போகிற சங்கீதம். ஆக நிறைவேறாதவை இன்னும் இருக்கிறது, நிறைவேறினவை பல இருக்கிறது. இன்று நம் முன் கடந்து போகிற சங்கீதம், நம் முன் நடக்கிற சங்கீதம். பாருங்க, இது படிக்கிறவங்களுக்கு ஏதாவது இந்த சங்கீதத்துல ஆண்டவரே மௌனமாயிராதையும், இறைவனை பேசாமல் இராதையும், சும்மா இராதையும் இந்த சங்கீதம் நான் சொல்லுது. பாருங்க, ஏதோ மியர் கூடாரத்தில் உள்ளவர், இந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கா? வாருங்கள் அவர்களை ஒழித்து விடுவோம், அவர்கள் இனமே இல்லாதபடி செய்து விடுவோம், இஸ்ராயல் என்னும் பெயரையை ஒழித்து விடுவோம். ஞாபகம் வருதா? நமக்கு நியூஸ்ல எல்லாம் இப்போ கேட்கிற வார்த்தை இல்ல, ஈரானியர்கள் சொன்ன வார்த்தை, மற்ற ஆட்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை. மேப்ல இருக்க மாட்டாங்க இவங்க பேரே இல்லாதபடி ஆகிவிடு. இன்றும் நியூஸ்ல இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கிற வார்த்தை இந்த வார்த்தை. பாருங்க, இந்த சங்கீதம் இன்று நம் கண்முன் நிறைவேறுகிற வார்த்தை. வாருங்கள் அவர்களை ஒழித்து விடுவோம், அவர்கள் இனமே இல்லாதபடி செய்து விடுவோம், இஸ்ராயல் என்னும் பெயரையை ஒழித்து விடுவோம் என்கிறார்கள். ஒன்னு. இரண்டாவது பாருங்க, உண்மையாகவே அவர்கள் ஒருமனப்பட்டு சதி திட்டம் செய்கிறார்கள், உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஏதோமின் கூட்டத்தில் உள்ளவர்கள், இஸ்மாயில் இனத்தவர்கள், மோவாபித்தர், ஆகாரித்தர், கேபால், ஆமோன், அமலேக், பிலிஸ்டியா ஆகியோர் தீர் நாட்டு மக்களுடன் உடன்படிக்கை செய்கிறார்கள். அசீரியர் கூட அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். லோத்தின் இனத்தாருக்கு அவர்கள் கை கொடுத்து உதவினார்கள். புரியுதாது? புரியாது. நிறைய பேருக்கு இது புரியறதில்ல. லோத்தின் இனத்தாருக்கு அவர்கள் கை கொடுத்து உதவினார்கள். லோத்தின் இனத்தார் யாரு? லோத்தின் இனத்தார் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அம்மோனியர்கள், அப்புறம் மோவாபியர்கள், இவங்க தான் லோத்தின் இனத்தார். ஏன் இவங்க ரெண்டு பேரும் லோத்தின் இனத்தார்?
பாருங்க, லோத்துக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அப்போ சொதம் குமாரா எரியும் பொழுது அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் வேற ஒரு இடத்துல போய் வாழ்ந்தார்கள். அங்கே அந்த மகள்கள் என்ன செய்தார்கள்? எந்த ஆணோடும் தொடர்புபடுத்தப்படாத அந்த விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் செய்த ஒரு குறுக்கு வழியை பாருங்கள். தன் தகப்பனாருக்கு நல்ல மது கொடுத்து அந்த தகப்பனை மயக்கமுறை செய்து போதையேற்றி அந்த தகப்பனோடு ஒரு பெண் அந்த மகள் உறவு கொண்டு மகனை பெற்றார். பாருங்க, 2வது இன்னொரு பொண்ணு இருக்கிறாள். அவளும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி தகப்பனுக்கு மது ஊற்றி போதையேற்றி அசிங்கமாக அந்த தகப்பனோடு உடலுறவு கொண்டு மகனை பெற்றார். பாருங்க, அதுதான் யாரு? மோவாப். இன்னொருத்தன் ஆமோன். அப்போ இன்னைக்கு சங்கீதம் சொல்லுது, இந்த மக்களோடு இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். யாரு? இஸ்மாவேலர்கள், ஏதோமியர். ஏதோமியர் யாரு? ஏதோமியர்னா யாக்கோபுடைய அண்ணன் ஏசாயுடைய வம்சத்தார் ஏதோமியர். பாருங்க, இவர்களோட இஸ்மாயிலர்கள் யாரு? ஆபிரகாமுடைய முதல் பையன், கடவுளுடைய திட்டத்தில் இல்லாத பையன். கடவுளுடைய திட்டத்தில் இருந்த பையன் யாரு? ஈசாக். அப்ப நம்ம பைபிள் படிக்கும்போது இது புரியும். ஈசாக்கின் வம்சத்தார்ல தான் யாக்கோபின் இனத்தார் இந்த இஸ்ராயல் வர்றாங்க. இஸ்மாயில் வம்சத்துல வந்தவர்கள் அராபியர்கள், இன்று இருக்கிற அராபியர்கள். ஆனால் அவர்கள் அந்த இஸ்மாயில் என்ற பெயரை அவர்கள் சொல்ல விரும்புவதில்லை. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் பைபிள். சோ தே வாண்ட் டு அவங்க டைட்டில் என்ன வச்சுக்கிறாங்க? நாங்கள் பிலிஸ்தியர்கள் என்று சொல்கிறார்கள். பிலிஸ்தியர்கள் யார்? இவர்களுடைய வழி வந்தவர்கள் தான் பிலிஸ்தியர்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு அது பைபிள் படிச்சா நமக்கு நிறைய புரியும். நாம் ஒரு சின்ன நமக்கு இருக்கிற டைம்ல நம்ம புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஏதோமின் கூட்டத்தார் இஸ்மாயில் இனத்தவர்கள், மோவாபித்தர், ஆகாரித்தர் யாரு? ஆகார் யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரியில அந்த வேலைக்காரிக்கு பெற்றவள் தான் இஸ்மாயில். அப்ப அந்த ஆகார் எங்க உள்ள ஆளு? எகிப்திய அடிமை. இங்க என்ன சொல்றது? ஆகாரித்தர் எகிப்தியர்கள். இப்படி பாருங்க, கேபால்னா நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு இருக்கிற லெபனான், கேபால், அமோனியர் இல்லையா? அமலேக்கியர்கள் நமக்கு தெரியும். யோசுவாவுடைய பையன் அமலேக். அப்போ அந்த சந்ததிகள் எல்லாம் என்ன ஆயிற்று? ஏன் இந்த சந்ததிகள் எல்லாம் இஸ்ராயல் இனத்தவருக்காக எழுப்பி நிற்கிறது? பாருங்க, இஸ்ராயல் இனத்தார் கடவுளை தொழுகிறவர்கள் இல்லையா? அந்த தோரா வைத்து கடவுளை தொழுகிறவர்கள், ஒரே தேவனை தொழுகிறவர்கள். இந்த இனத்தவர்கள் எல்லாம் ஏன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம்? ஏனென்றால் இவர்கள் கடவுளை தொழாமல் பாகாலை தொழுது பல தெய்வங்களை அவர்கள் கை கொண்டார்கள். சிலைகளை வழிபட்டு அவர்கள் அப்படியே அவர்கள் வேறு இனமாக அவர்கள் போய்விட்டதை பார்க்கிறோம். பாருங்க, உண்மையான தேவனை வழிபடாத மக்கள் தேவனை வழிபடுகிற மக்களை ஆட்கொள்கிற நேரமாக இது இருக்கிறது. பாருங்க, இது இன்னைக்கு நம் முன்னால் நடக்கிற காரியம். ஆகவே சுற்றி இருக்கிற நம்ம பார்க்கிற இந்த அசீரியர்னா நம்ம பார்க்கிறோம். யார் அவங்க? ஈராக்ல இருக்கிறவங்க அசீரியர்கள், சிரியால இருக்கிறவங்க அசீரியர்கள். ஆகவே நம்ம பார்க்கிற ஜோர்டான்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த அசீரியர்களுடைய இந்த பரம்பரையாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியம் இருக்கிறது. இவ்வாறு மோவாபியரும் ஜோர்டான்ல தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம முன் நிறைவேறுகிறது. அதனால பவுல் சொல்றாரு, இதை பற்றி நீங்கள் உரையாடுங்கள். இது இந்த காலம் பொல்லாத காலம். ஆகவே உங்கள் கண்முன் நடப்பவைகளை நீங்கள் வேதாகம அறிவு கொண்டு நீங்கள் பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். ஏன்? நீங்கள் ஸ்பெஷல் பீப்புள். யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் எவர். அவங்க எல்லாம் சாகடிக்க போகிறேன், நான் எல்லோரையும் சாகடிக்க போகிறேன். பாருங்க, அதுல நமக்கு சொல்றது ஆமோஸ் 2:2 அமோனியர், மோவாபியர் இந்த காரியம் இதெல்லாம் இவங்களெல்லாம் இந்த நாடுகள் தீப்பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் இப்பதான் சொன்னேன் யார் எந்த நாடுன்ட்டு. அமோரியர். அப்போ பாருங்க, நமக்கு முன் நடந்த ஒரு காரியம் பாருங்க. போன 10 மாசத்துக்குள்ள நடந்த ஒரு காரியத்தை படிக்கிறோம் பாருங்க. எரேமியாஸ், அதாவது 48ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். காசா மொட்டையடிக்கப்படும். இறைவாக்கு நம்ம முன்னால் இப்பதானே நடந்தது. காசா மொட்டையா தானே இருக்கு. இப்போ அதன் மேல் தீப்பற்றி எரியும். எல்லா இடமும் தீப்பற்றி எறிந்தது, மொட்டையாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் இறைவனை தேடாத மக்கள் இல்லையா? ஒரே இறைவனை தேடாத மக்கள். ஆகவே இந்த காரியம் எல்லாம் நடக்கும் என்று 2000 வருஷங்களுக்கு முன்பாக இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதல்ல நான் சங்கீதத்தை பத்தி சொன்னேன். அந்த சங்கீதமும் இந்த இறைவாக்கையும் நாம் கலந்து நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். தானியேலை படிச்சோம்னா நம்ம அப்படியே திருவழிபாட்டை படிக்கணும். அப்பதான் அது புரியும். தனித்தனியாக படிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது இல்லை. ஆகவேதான் கலந்துரையாடல் அவசியப்படுகிறது. நாம் இந்த வகையில்
நாம் ஞானிகளாக மாற வேண்டும். ஞானம் என்றால் கடவுளை தேடுதல். ஆகவே கடவுளை நாம் இங்கு தேட நாம் அழைக்கப்படுகிறோம். இல்ல இந்த வார்த்தை, அந்த வார்த்தை கடவுள் இப்படி எல்லாம் வச்சிருக்காரு. தென் அப்போ ஐ எம் ஸ்பெஷல் என்று நாம் மார்தொட்டி கொண்டு நாம் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்க நமக்கு அது வசதியாக இருக்கும். பாருங்க, நாகும் 1:8 நினிவே வனாந்திரமாக மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நினிவே எங்க இருக்கு? ஈராக்ல இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஈராக் வனாந்திரமாக மாறும். ஒருவேளை நம் கண்முன் இது நடக்கலாம், இல்ல? வனாந்திரமாக மாறும், அதாவது அந்த மக்களே இல்லாதபடி போகும். எசேக்கியேல் 23:1 தீர், சீதோன் என்ற அந்த இடங்கள் பாருங்க, இதெல்லாம் நாசமாய் போகும் எழுதியிருக்கு. தீர், சீதோன். அப்போ தீர், சீதோன் எங்க இருக்கு? லெபனானுக்குள்ள இருக்கு தீரும் சீதோனும். அப்போ ஆண்டவர் இயேசு அன்னைக்கு சொன்னார்ல, கப்பர்நகூமே வானளாவ உயர்வாயோ, நீ பாதாளம் வரை தாழ்வாய். நமக்கு தெரியும் பாதாளம் அது என்ன ஆச்சு, கப்பர்நகூம் என்னாச்சு நமக்கு தெரியும். பாருங்க, உன்னிடம் செய்யப்பட்ட அறிகுறிகளும் அற்புதங்களும் இந்த தீரும் சீதோன் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் செஞ்சிருந்தா அவர்கள் மனமாறி இருப்பார்கள் என்று சொல்லியிருக்காரு. பாருங்க, களைகளையும் பயிரையும் ஒன்றாக வைத்திருக்கிறார். ஆகவே இவைகளெல்லாம் அவர்களிடம் செய்யப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்கள் மட்டுமே சென்றார் என்று நமக்கு தெரியும். ஏன் இந்த ஓரவஞ்சனை நம்ம நினைப்போம்ல, அறிவில்லாதனால நினைக்கிறோம், பைபிள் அறிவில்லாதனால நம்ம நினைக்கிறோம். அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுதும் சிதறுண்ட இஸ்ரவேலர்களை மட்டுமே செல்லுங்கள் என்று அனுப்பினார். பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் தான், அந்த யூதர்களிடம் இருந்து தான் இந்த உலகத்திற்கு ஞானம் பிறந்தது. பாருங்க, ஒரு தோமையார், ஒரு யூதன், அவன் தான் நமக்கு இந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்க, இப்படி யூதர்கள் வழியாக அது நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். யூதன் வழியாக தான் கடவுள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தையும் நெருக்கடிகளையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் இந்த யூஸ் பண்ற பேசிக்கிட்டு இருக்கிற இந்த போன்ல இருந்து நாம தட்டுமுட்டு சாமான், நம்ம வீட்டுல குசினில நாம யூஸ் பண்ற இந்த ஸ்டீல் பாத்திரம் வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சது. ஸ்டீலை கண்டுபிடித்தது அவன் தான். எவர்சிலர் பாத்திரம்லாம் நம்ம இன்னைக்கு கொண்டு புழங்கிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த இன்வென்ட் பண்ணது அவன் தான் பண்ணினான். பாருங்க, என்னென்ன காரியங்கள் எல்லாம் கடவுள் இன்று அவனை கடவுள் பாதுகாக்கிறார். அவன் வழியாக கடவுள் இந்த 2ஆம் வருகையை உறுதி செய்வார். இவன் மற்றவர்களை அழிப்பான். இப்பொழுது இந்த இஸ்ராயலன் மற்றவர்களை அழிப்பான். இந்த அழிவுகள் எல்லாம் இப்பொழுது உண்டாக போகிறது. பாருங்க, இந்த மாதிரி அழிவுகளின் முடிவுகளில் கடவுள் அந்த இஸ்ராயலை காப்பாற்றும்படி அந்த காரியம் அங்கு நடக்கும். இஸ்ராயலும் ஒரு அழிவுக்கு உட்படும் என்று வேதாகமத்தில் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நாம் படித்து அறிவு பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார், இயேசு கிறிஸ்து யாருக்காக அனுப்பப்பட்டார், நாம் எவ்வாறு நாம் ஸ்பெஷல் பீப்புள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேமே என்று நாம் இதை கை நிட்டு வாங்கி தின்னுட்டு நம்ம பாட்டுக்கு பிதாசனம் போட்டுட்டு வீட்டுக்கு போற கிறிஸ்தவர்களாக நாம் வாழக்கூடாது. அப்படி அறிவில்லாத கிறிஸ்தவர்களால் அவர்களும் இறைவனை தேடாத அஞ்ஞானிகளும் ஒருவாறாகவே கருதப்படுவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகவே நாம் வாழ்வதற்காக வாழ்கிறோமா, செத்து போவதற்காக வாழ்கிறோமா? வாழ்பவர்களாக இருந்தால் நாம் வேதாகம அறிவை நாம் பெற வேண்டும். வேதாகமத்துள் நாம் படிக்க வேண்டும். ஞானத்தை தேடுபவனுக்கு அது ஞானத்தை அவன் கண்டடைவான் என்று வேதாகமம் நமக்கு சொல்லிது ஞானாகமத்திலே. ஆகவே நாம் தேடுவோம், நாம் கண்டடைவோம், நாம் வாழப்போகிறவர்கள். we are gifted people. Thanks. Be happy. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.